அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் மனிதர்களுக்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று பறைசாற்றுகின்றான். ஏராளமான அற்புதங்களையும் இந்த உலகத்தில் எல்லாம் வைத்திருக்கிறான். காடுகள், மலைகள், ஆறுகள், இன்னும் மனிதனுடைய கண்ணில் படாத பல்வேறு இடங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவைகளை எல்லாம் நீங்கள் பூமியிலே சுற்றி திரியுங்கள், அல்லாஹ்வுடைய இந்த அற்புதமான படைப்பை பார்த்து அல்லாஹ்வை புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு அழகான படைப்புகள், இயற்கை வளங்கள், நீர்நிலைகள், கடல்கள். இதையெல்லாம் அர் ரஹ்மான் என்கிற சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிற போது ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு இதில் நீங்கள் எதனை பொய்ப்படுத்துவீர்கள் என்று கேட்கிறான். இந்த படைப்புகளில், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்ப்பிடித்து விட முடியும், எதனை நீங்கள் பொய்யுரைத்து விட முடியும் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ரஹ்மான் என்கிற சூறாவில் தொடர்ச்சியாக இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். என்கிற வார்த்தை. இப்படியாக உலகத்தில் அல்லாஹ் படைத்த இந்த படைப்புகளை படைத்து அதனை சொல்லி காட்டி, மனிதனே இதனையெல்லாம் நீ பார், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பார், அல்லாஹ்வுடைய சக்தியை பார். மனிதனால் நினைத்தால் ஒரு வித்துவை, ஒரு விதையை படைத்து விட முடியுமா? நாம் பல தடவை இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் இன்றைக்கு நவீன காலகட்டங்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும் உலகம் புதிதான ஒன்றை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒன்றை அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னால் அடுத்த மாதம் அது காலாவதியாகி போகிறது. அடுத்த மாதம் புதிதாக ஒன்றை உலகம் உருவாக்குகிறது. நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஏஐ உலகத்திலே இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. விரல் நுனியில் ஒரு செய்தியை உலகத்திலிருந்து, ஒரு மூலையிலிருந்து அடுத்த மூலைக்கு அந்த செய்தியை கடத்தி விட முடியும். இப்படியாக விஞ்ஞானத்தில் உலகம் முன்னேறி கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய உருவிலே ரோபோட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விலங்கினுடைய உருவத்தில் ரோபோட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மனிதன் சொல்கின்ற அந்த கட்டளைகளுக்கு அதையெல்லாம் செயல்படுத்துகின்ற இயந்திரமாக அது செயல்படுகிறது. இப்படி இருக்கையில் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சேர்ந்தாலும் கூட ஒரு தக்காளியினுடைய விதையை கூட உருவாக்க முடியாது. ஒரே ஒரு தக்காளியினுடைய விதையை கூட செயற்கையாக மனிதனால் உற்பத்தி செய்துவிட முடியாது. ஒரு சின்ன ஒரு இலையை பூமியிலிருந்து முளைத்து விட வைக்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். மனிதன் நினைத்தால் இயற்கையில் இருக்கிற எதையும் அவனால் உற்பத்தி செய்து விடவோ படைத்து விடவோ முடியாது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பாருங்கள், இது என்னுடைய ஆற்றல். வானத்தை பாருங்கள், எப்படி தூண்கள் இல்லாமல் நான் நிற்க வைத்திருக்கிறேன் என்று பாருங்கள். இந்த பூமியை பாருங்கள், எப்படி அந்த பூமி சரமாக நிற்கிறது என்று பாருங்கள். மலைகளை ஆங்காங்கே ஊன்றிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய படைப்பை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி குர்ஆன் முழுவதும் இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதை பார்த்து படிப்பினைகளை பெறுங்கள் என்று சொல்கிறான். மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் எப்படி வெளியே போகிறது, உயிர் எப்படி உள்ளே போகிறது? உலகத்தில் எத்தனை தலைச்சிறந்த மருத்துவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். உடலில் உள்ள அத்தனை பாகங்களையும் கூராய்வு செய்கிறார்கள். அத்தனையும் செய்தாலும் கூட மனிதனுடைய உடலில் ரூஹ் எப்படி வருகிறது என்று எந்த மருத்துவராலும் சொல்ல முடியாது. தாயினுடைய கருவில குழந்தை உற்பத்தி ஆகிறது, வளர்கிறது, சிசுவாக இருந்து பிண்டமாக மாறி அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் உயிர் பெறுகிறது. இந்த உயிர் எங்கிருந்து வருகிறது? எந்த மருத்துவரால் சொல்ல முடியுமா? எந்த விஞ்ஞானிகளால் சொல்ல முடியுமா? சரி, இந்த உயிர் வந்தவுடன் இந்த உடல் அசைகிறது, பின்னல் குழந்தையாக பிறக்கிறது, உலகத்தில் வாழுகிறான், 60-70 வருடம் வாழுகிறான். பின்னர் அந்த உடலில் இருந்து ரூஹ் வெளியேகிறது. எப்படி வெளியே போகுது? யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? பெரிய பெரிய மருத்துவர்கள், பெரிய பெரிய கட்டிடங்களில் மருத்துவமனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு விஞ்ஞான முறையில இன்றைக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. உடலில் இருந்து ரூஹ் எப்படி வெளியே போகிறது என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆய்வுகள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. கண்ணாடி பெட்டியிலே மனிதனுடைய உடலை வைத்து
ஒரு சின்ன அளவில் காற்று கூட உள்ள புக முடியாத அளவுக்குண்டான பாதுகாப்பு பெட்டியிலே கண்ணாடியிலே வைத்து மனிதனுடைய ரூஹ் எப்படி வெளியே போகிறது என்று பார்க்கலாம் என்று ஆய்வெல்லாம் செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி மனிதனுடைய ரூஹ் வெளியே செல்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆற்றல். சில விஷயங்களை மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது. சில விஷயங்களை மனிதன் அவன் இதனையெல்லாம் இயற்கை என்று சொல்லி கடந்து விடுவானே தவிர அதை தாண்டி அவனால் எதுவும் சொல்ல முடியாது. இப்ப ரப்பினுடைய ஆற்றல் இதுவெல்லாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிற மரம், செடிகள், கடல்கள் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய ஆற்றல். இதையெல்லாம் அல்லாஹ் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சொல்கின்றான். அப்படி சொல்லிக் கொண்டு வருகிற போது அல்லாஹ் சொல்கின்ற ஒரு செய்தி தான் என்ன? ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்றவாறுதான் அவனுடைய கூலி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு சஹாபாக்களே பல்வேறு விளக்கங்களை கேட்டார்கள். ஹதீஸ்களிலும் கூட இந்த வசனத்திற்கு விளக்கங்கள் இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் பல்வேறு விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் ஒரு ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஒரு செயலுக்கு கூலி அந்த செயலை பொறுத்து தான் இருக்கும் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பொதுவாக அல்லாஹ் ரசூலுடைய பாணி எப்படி இருக்கும் சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு பக்கமும் ஹதீஸினுடைய அந்த சாராம்சங்களை ஒரு பக்கமும் வைத்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹும் ரசூலும் ஒரு பாணியை பின்பற்றுகிறார்கள். அது என்ன பாணின்னு சொன்னா, உலகத்தில் மனிதன் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்றவாறு தான் அவனுக்குண்டான நன்மையும் வழங்கப்படுகிறது, அவனுக்குண்டான தீமையும் தண்டனையும் வழங்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக நிறைய ஹதீஸ்களை நாம் சொல்ல முடியும். ஒரு ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய கஷ்டத்தை இன்னொரு முஸ்லிம் நீக்குகிறார் என்றால் அவருக்குண்டான சவாப் என்ன, நன்மை என்ன? அல்லாஹ் நாளை மறுமையில் அவருக்குண்டான கஷ்டத்தை நீக்குவான். உலகத்தில் இவர் ஒருவருடைய கஷ்டத்தை நீக்கிறதுனால நாளை மறுமையில் அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். பகரத்துக்கு பகரம், செயலுக்கு கூலி செயல். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், ஒருவரிடத்துல கடன் பெற்றிருக்கிறார். கடனை திருப்பி தருவதற்கு அவரால் இயலவில்லை, கொடுக்குகின்ற சூழல் உருவாகல, பொருளாதார நெருக்கடி. இதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? அவர் கருத்தில் கொண்டு கடன் வாங்கியவருக்கு சில சலுகை கொடுக்கிறார். சரி, கால அவகாசம் கொடுக்கிறார். இன்னும் உங்களால் முடியல, இன்னும் ஒரு 3 மாசம் அவகாசம் கொடுக்கிறேன், அல்லது அதனை குறைத்து கொடுக்கிறார், அல்லது அதனை தள்ளுபடி செய்கிறார். இப்படி ஏதாவது அவருக்கு இலகுப்படுத்தி கொடுத்தால் அவருக்குண்டான நன்மை என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை அவருக்கு அல்லாஹ் மறுமையில் சலுகை கொடுப்பான். எப்படி இவர் ஒரு மனிதருக்கு சலுகை கொடுத்தாரோ கடனுடைய விஷயத்துல, அதே மாதிரி நாளை மறுமையில் அவருக்கு அல்லாஹ் சலுகை செய்து கொடுப்பான். சில பாவங்களை செய்துவிட்டு வந்திருப்பாரு, அல்லாஹ் பார்ப்பான், இதற்குண்டான தண்டனை வழங்கணும். ஆனால் அல்லாஹ் நினைத்தால் அவருக்கு சலுகை வழங்குவான். உலகத்தில் நீ ஒரு மனிதனுக்கு சலுகை வழங்கினாய், அதனால் உனக்கு இந்த சலுகை என்று அல்லாஹ் கொடுப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் நாம் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை ஒருவர் மறைத்தால் நாளை எல்லோர் முன்னிலையிலும் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். இந்த ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ். ஒருவருடைய குறையை பகிரங்கப்படுத்தல, அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்யணுமோ அப்படி நிவர்த்தி செய்து விட்டு அவருக்கு மட்டும் தெரியப்படுத்தி விட்டு அதனை எப்படி சரி செய்யணுமோ அப்படி சரி செஞ்சுட்டு பொதுமக்களுக்கு அவருடைய குறையை பற்றி வெளியே பகிரங்கப்படுத்தல, அவரை மானபங்கப்படுத்தலன்னு சொன்னா அவருக்கு என்ன நன்மை? நாளை மறுமை நாளில் எல்லோரும் முன்னிலையிலும் அவரும் குறை செய்திருப்பார். அந்த குறையை அல்லாஹ் யாரிடத்திலும் காட்ட மாட்டான், அந்த குறையை அல்லாஹ் மறைத்து விடுவான். இவர் உலகத்தில் செய்த செயலுக்கான கூலி அதே மாதிரியான செயலை அல்லாஹ் செய்து காட்டுகிறான். இதுதான் அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இன்னொரு ஹதீஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்று விட்டு வந்தார்கள். சென்று விட்டு வந்து ஒவ்வொரு நபியையும் பார்த்ததாக சொன்னார்கள். இந்த வானத்தில் இந்த நபியை பார்த்தேன், மூசா நபியை இந்த வானத்தில் பார்த்தேன், அதே மாதிரி சாலிஹ் நபியை இந்த வானத்தில் பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு நபியையும் அந்த வானத்தில் பார்த்ததாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த இடத்தில் பார்த்தேன். எந்த இடத்தில்? வானத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. எப்படி பூமியில பள்ளிவாசல் இருக்கிறதோ அது மாதிரி மலக்குமார்களுக்கு என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் மஸ்ஜிதே மஅமூர் என்று சொல்லுவார்கள். மலக்குமார்கள் தொழுவதற்கான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே இருக்கிற ஒரு தூணில் சாய்ந்தவர்களாக நான் பார்த்தேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொன்னாங்க? முஹத்திஸீன்கள் விளக்க உரையில சொல்றாங்க,
இந்த மஸ்ஜிதே மஅமூர் என்கிற இந்த பள்ளிவாசல், பொதுவா மஸ்ஜிதே மஅமூர் என்று சொன்னால் நமக்கு மண்ணடியில் இருக்கிற பள்ளிவாசல் ஞாபகத்துக்கு வரும். இப்ப அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு மஅமூர் என்று பெயர் வைக்கிறாங்க. மலக்குமாருடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதே மஅமூர், அதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற சில பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜிதே மஅமூர் என்று வைக்கிறார்கள். இப்ப இங்க மஸ்ஜிதுல் மஅமூர் என்கிற இந்த பள்ளிவாசலை பற்றி சொல்லுகிற போது முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, இந்த பள்ளிவாசல் உலகத்தில் காபத்துல்லா இருப்பதை போன்று இந்த காபத்துல்லாவிற்கு நேராக இந்த பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு என்று பாங்கோ இகாமத்தோ கிடையாது. இங்கே காபத்துல்லாவிலே சொல்லப்படுகிற பாங்கும் இகாமத்தும் தான் அந்த பள்ளிவாசலுக்கும் பாங்கும் இகாமத்தும். அங்கே மலக்குமார்கள் தொழுவார்கள். அப்ப அந்த பள்ளிவாசலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்தவர்களாக நின்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இங்க உலகத்தில் காபத்துல்லாவை சீரமைத்து கட்டியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த உம்மத்திற்கு அதனை அர்ப்பணித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பள்ளிவாசலை காபத்துல்லாவை கட்டி முடித்த பின்பு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், யா அல்லாஹ் இதனை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. உலக மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வக்ஃப் செஞ்சாங்க காபத்துல்லாவை. அப்ப உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த பணியை, அந்த பணியை நினைவு கூறும் விதமாக அந்த பள்ளிவாசலுக்கு நேராக இருக்கிற மேலே இருக்கிற மஸ்ஜிதே மஅமூரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாய்ந்து கொண்டு நின்றார்கள். அதனால் தான் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்தது என்கிற இந்த செய்தியை அந்த ஹதீஸுக்கு கீழே முஹத்திஸீன்கள் இதனை தெளிவுபடுத்துவார்கள். ஆகவே ஒரு செயலுக்கு தொடர்பான கூலியை எல்லாம் கொடுக்கிறான். நிறைய செய்திகள் சொல்ல முடியும். அதனால தான் அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், இது மறுமை விஷயத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் நாம் செய்கிற நன்மைக்கு அல்லாஹ் மறுமையில எப்படியெல்லாம் கூலி தருவான்கிற ஹதீஸ் இப்போ இத்தனை நேரம் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் விளக்கம். ஆனால் உலகத்தில் நாம் செய்கிற நன்மையான விஷயத்திற்கு அல்லாஹ் உலகத்திலேயே கூலி கொடுக்க நாடி விட்டாலும் கூட அதர் சம்பந்தமாக அதனை ஒட்டியே கொடுப்பான். அது ரிலேட்டடாக இருக்கும். உலகத்தில் நாம் ஒரு நன்மையை செய்யறோம்னு சொன்னா பிற்காலத்தில் அதற்குண்டான கூலி அதை சார்ந்ததாக இருக்கும். அதுதான் அல் ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அதே போன்று ஒருவர் ஒரு தீமையை செய்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ் அதற்குண்டான தண்டனையை கொடுக்கணும்னு நாடிட்டானா அதை சார்ந்ததாகவே அந்த தண்டனை இருக்கும். அவர் என்ன தீமை செய்தாரோ அதை மாதிரியாகவே அவருடைய தண்டனையும் கொடுக்கப்படும். சிலர் இந்த விஷயத்தை உணர்ந்திருக்கலாம், வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் என்பதற்கான பொருள் இதுதான். நாளை மறுமை நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் ஹவுதர் நீரை வழங்குவார்கள். நமக்கு தெரியும், நாம் தினம்தோறும் கேட்க வேண்டிய துஆக்கள்ல முக்கியமான துஆ, நாளை மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருக்கரத்தினால் ஹவுலுல் ஹவுதர் நீரை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று நாம் தினம்தோறும் கேட்கிறோம். ஏன் கேட்கணும்னு சொன்னா, நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அந்த மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும் என்று ஹதீஸ்கள்ல சொல்லப்படுகிறது. தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த கோடை காலத்தை அனுபவித்திருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த வெயில் உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கிறது. எங்கோ பல மைல் தூரத்தில் இருக்கிற சூரியன் இங்கே உலகத்தில் இருக்கிற நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப தலைக்கு மேலே இருக்கிற சூரியன் எந்த அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கும் சொல்லப்படுகிறது. வேர்வையில் மூழ்கி விடுவார்கள் மக்கள். அந்த அளவுக்கு வெப்பத்தையும் தாகத்தையும் அது கொடுக்கும். அப்ப அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே வழி என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தினால் வாங்கி குடிக்கக்கூடிய அந்த ஹவுலுல் ஹவுதர் என்கிற நீர். அப்ப இந்த நீரை வாங்கி குடிப்பதற்கு அங்கு மக்கள் நெரிசல், கூட்ட நெரிசல் அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி கொண்டே இருப்பார்கள். ஹதீஸ்ல இந்த செய்தியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, சஹாபாக்கள்ல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு எல்லா உம்மத்துகளும் மறுமை நாள்ல இருப்பாங்க மஹ்ஷர் மைதானத்துல, நீங்க எப்படி உங்களுடைய உம்மத்திற்கு மட்டும் தடாகத்தினுடைய நீரை தருவீர்கள்? முதல்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் நாம தான், ரசூலுல்லாஹ்வுக்கு நாம தான் உம்மத்து. அதற்கு பின்னால் தான் மற்ற நபிமார்களுக்கு உம்மத்து, அவர்களுக்கு ரசூல் என்ன செய்ய முடியும்? தடாக நீரை தரலாம். அப்படி இருக்கும்போது நம்முடைய உம்மத்து, உங்களுடைய உம்மத்துக்கு எப்படி நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் உலு செய்கிற போது தண்ணீரை பயன்படுத்துகிறீர்கள். அந்த தண்ணீரை பயன்படுத்தி கைகால்களை கழுவுகிறீர்கள். அப்படி கழுவுகிற போது அதனால் நாளை மறுமையிலே உங்களுடைய கரங்களும் உங்களுடைய காலும் உங்களுடைய முகமும் ஜொலிக்கும். அந்த ஜொலிப்பை வைத்துக் கொண்டு நான் என்னுடைய உம்மத் என்று நான் அடையாளம் கண்டுபிடித்து விடுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். முதல் செய்தி என்னன்னா, இங்க உலகத்தில் பயன்படுத்துகிற இந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்வதனால் நாளை கியாமத் நாளிலே, மறுமை நாளிலே
ஹவுலுல் கௌசர் என்கிற நீர் நமக்கு கிடைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்த ஒரு செய்தியை ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. இப்ப கூட்ட நெரிசலில் எல்லோரும் தங்களுக்கு வேணும் என்று முந்திக் கொள்வார்கள். அப்போது யாருக்கு முதன்மையாக வழங்கப்படும் என்றால் ஹதீஸ்கள் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக தண்ணீர் சதக்காவை யார் செய்தார்களோ, தண்ணீரை கொண்டு சதக்கா செய்தவர்கள், அஃதலு சதக்கா என்று சொல்வார்கள். சதக்காவிலேயே ஆக உயர்ந்த சதக்கா என்னன்னு சொன்னா தாகித்தவர்களுக்கு தண்ணீர் வழங்குவது, இது சிறந்த சதக்கா என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த உலகத்தில் அதிகமாக தண்ணீர் சதக்காவை யார் செய்தார்? என்ன பொருள்னா, ஒரு ஊரில் தண்ணீர் பஞ்சமாக இருக்குன்னா அந்த ஊருக்கு கிணற்றை வெட்டி கொடுப்பது, அல்லது ஒரு ஊரில் தண்ணீர் கிடைக்கல அவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பது, நோன்பாளிகளுக்கு தண்ணீர் வழங்குவது, இப்படி கஷ்டப்படுபவர்களுக்கு தண்ணீர், அந்த தான தர்மத்தை செய்பவர்களுக்கு நாளை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ரசூலுல்லாஹ்விடமிருந்து அந்த ஹவுலுல் கௌசர் நீரை வாங்குவதற்கு அவர்கள் முதன்மையானவர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கண்ணியமானவர்களே, அப்ப எல்லாமே உலகத்தில் செய்கிற செயல்கள் எல்லாம் நாளை மறுமையிலே கூலி வழங்குகிற போது அதற்கு தொடர்புடையதாகவே இருக்கும். உலகத்தில் ஒருவர் செய்யறாருன்னா அதற்கான கூலி அப்படியே இருக்கும். தண்ணீர் சதக்கா செய்றீங்களா, நாளை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஹவுலுல் கௌசர் நீர் தண்ணீரே உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். இப்படியாக ஒரு செயலை தொட்டு ஒரு செயல் கூலியை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபி, கிட்டத்தட்ட ஒரு 5வது 6வது சஹாபியாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் ஏதாவது நன்மையை சேர்க்கணும், எப்படி சேர்க்கிறது? பொதுவா மரணித்தவர்களுக்கு நன்மையை சேர்க்க முடியாது என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அவரவர் உலகத்தில் என்ன நன்மையை செஞ்சாலும் அது மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள், அதையே ஈமான் கொள்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் இதற்கு விளக்கம் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மரணித்த பின்பும் ஒருவருக்கு நன்மையை சேர்க்க முடியும். ஒரு முஸ்லீமாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு நன்மையை சேர்க்க முடியும். குறிப்பாக தாய் தந்தையர்ல யாராவது மரணித்துட்டாருன்னு சொன்னா பிள்ளையாக இருப்பவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மையை சேர்ப்பது கடமை, அவர் செஞ்சே ஆகணும். இத்தனை வருட காலங்கள் உலகத்தில் பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து ஒரு வாழ்வாதாரத்தை உருப்படுத்தி கொடுத்து பின்னர் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களுக்காக என்ன செய்தீர்கள்? அவர்கள் மரணிச்சிட்டாங்க, உலகத்தில் அவங்க என்ன அமல் செஞ்சாங்களோ அது அவர்களுக்கு போதும்னு சொல்லிட முடியாது. அப்போ பெற்றோர்கள், நம்முடைய வீட்டில் மரணித்தவர்கள், மூதாதையர்கள், நம்முடைய தாதா தாதிகள், இவர்களுக்கு நாம் நன்மையை சேர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு உதாரணங்கள் இருக்கிறது. இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கு என்ன நன்மையை சேர்க்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்த போது ஒவ்வொரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பதில சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய தாய்க்கு நான் ஹஜ் செய்யலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாராளமா செய்யலாம். அதை விட சிறப்பு வேற என்ன இருக்கும்? நோன்பு நோக்கலாமான்னு ஒரு சஹாபி கேட்டாங்க, தாராளமாக நோக்கலாம். இந்த சூழலில் சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ன கேட்கிறார்கள்? என்னுடைய தாய்க்கு நான் நன்மையை சேர்க்கணும், எப்படி சேர்க்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலையில் என்ன சொன்னாங்க? தண்ணீர் தர்மம் செய்யுங்கள்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்றாங்க, சில நேரங்களில் அங்கே மதீனாவில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். அந்த சமயத்தில் எல்லோருக்கும் தண்ணீர் தேவைப்படும். ஒரு கிணறு வெட்டினால் ஆக உயர்ந்த செயலா அது இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த காலத்திற்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சிறந்த தர்மம் அது தண்ணீர் தர்மம் என்று சொன்னார்கள். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தாய்க்கு தாயினுடைய பெயரால் ஒரு கிணற்றை உருவாக்கி கொடுங்க, அல்லது ஒரு தண்ணீர் அருந்துவதற்கான பொது இடத்தில் ஒரு தண்ணீரை ஏற்படுத்தி கொடுங்கள், பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையில் ஏதாவது செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப ஒவ்வொரு செயலுக்கும் தொடர்பு படுத்தி அந்தந்த கால சூழ்நிலைக்கு எது சிறந்தது, எது தேவை, எது செய்தால் நன்மை அதிகம் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தில் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை இதை செய்யுங்கள் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சொர்க்கத்தில் பல்வேறு வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கும். பாபு சித்திக், பாபு ஷுஹதா. பாபு ஷுஹதா என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி உயிர் விட்ட ஷஹீதுகள் செல்லுகின்ற வழி. பாபு சித்திக் என்று ஒரு வழி, பாபு ரையான் என்ற வழி. பாபு ரையான் நமக்கு தெரியும்,
நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சுவனத்தில் பாபு ரையான் என்கிற வாசலின் வழியாக அழைத்து செல்வான். இந்த ரையான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ரையான் என்ற பெயர் சூட்டுகிறார்கள். இப்ப இந்த சுவனத்தினுடைய வாசல் என்கிற அடிப்படையில் தான் இந்த பெயரை சூட்டுகிறார்கள். இதற்கு என்ன பொருள்னு சொன்னா, தாகத்தை தீர்க்கக்கூடிய என்று பொருள். தாகத்தை தீர்க்கக்கூடிய என்று பொருள். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ஏன் இப்படியான பெயரில் உள்ள ஒரு வாசலில் அழைத்து செல்லணும்? இப்போ இந்த உலகத்தில் அவர்கள் தாகித்திருக்கிறார்கள், நோன்புற்றிருக்கிறார்கள். இப்ப அதற்குண்டான அவர்களுக்கு கூலி, அதற்குண்டான அவர்களுக்கான கண்ணியம் என்பது அதை சார்ந்ததாகவே இருக்கணுங்கிற அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நாளை மறுமை நாளில் பாபு ரையான் என்கிற அந்த வழியில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அழைத்து செல்லப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்கிற செயலுக்கான கூலி அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், அதை சார்ந்ததாகவே இருக்கும் என்பதற்கு பல்வேறு ஹதீஸ்களை உதாரணமா சொல்ல முடியும். இன்னொரு ஹதீஸ், உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய பெயரில் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி உதவுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் ஒரு மாளிகை கட்டப்படும், அவருக்கான ஒரு வீடு கட்டப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் அவருடைய வீட்டை நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே அமைத்து கொடுப்பான். எல்லாமே ஒரு ஒரு தொடர்புக்குரியதாகவே இருக்கும். தண்ணீருக்கு தண்ணீர், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு வீடு, இப்படியாக நன்மையில் எப்படி அல்லாஹ் கூலியை அது மாதிரி வைத்திருக்கிறானோ, அடுத்து நீங்க நரகத்தினுடைய தண்டனைகளை பற்றி பார்க்கிற போதும் அப்படித்தான் இருக்கும். நிறைய ஹதீஸ்கள் அதற்கும் நாம் உதாரணமா சொல்ல முடியும். உலகத்தில் ஒரு தவறை ஒருவர் செய்திருப்பார். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸ், உலகத்தில் ஒருவருடைய மானத்தினுடைய விஷயத்தில் ஒருவர் வேண்டுமென்றே விளையாடி இருப்பார், மானபங்கப்படுத்தியிருப்பார், வேண்டுமென்றே அவரை பற்றி ஒரு தவறான விஷயத்தை சொல்லி மக்களுக்கு மத்தியிலே அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேவலப்படுத்தி இருப்பார். அதற்கான அவருக்கான தண்டனை என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எல்லோரும் முன்னிலையிலும் அவரை கேவலப்படுத்துவான், மானபங்கப்படுத்துவான். இது ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஒருவர் ஒரு குடும்ப விஷயத்துல ஒரு அவதூறை சொல்லியிருப்பார், ஒரு தவறான ஒரு பொய்யை சொல்லியிருப்பார். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில நேரங்கள்ல அதே மாதிரியான ஒரு தவறு அவருடைய குடும்பத்திலிருந்து வெளிப்படாத வரை அவர் மரணிக்க மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். ஒரு பெண்ணை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ தவறான ஒரு அவதூறை ஒருவர் சொல்லிட்டாருன்னா அவருடைய குடும்பத்திலிருந்து அந்த தவறு நிகழ்கிற வரைக்கும் அவருக்கு மரணம் ஏற்படாது. உலகத்திலும் கூட அவர் செஞ்ச அந்த செயல், ஒரு தீய செயலுக்கு உண்டான தண்டனை அதற்கு மாதிரியாகவே அதற்கு ஒப்பாகவே இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அதே மாதிரி உலகத்துல புறம் பேசி திரிபவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை சொன்னான் குர்ஆன்ல. புறம் பேசி திரிபவர்களுக்கு உதாரணம் யாருன்னா, தன்னுடைய சகோதரருடைய மாமிசத்தை தின்பவரை போன்றவர் என்று சொன்னார். நாளை மறுமை நாளில் புறம் பேசி திரிந்தவர்களுக்கு உண்டான தண்டனை என்னவென்று அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுவான், செம்பிலான நகங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க என்ன செய்வாங்களாம்? அந்த நகங்களை கொண்டு தங்களுடைய உடல்களையே கீறிக்கொள்வார்கள். உலகத்தில் இங்க என்ன சொல்லப்பட்டது குர்ஆன்ல? புறம் பேசி திரிபவர்கள் தங்களுடைய சகோதரருடைய மாமிசை தின்பவர்களை போலன்னு சொன்னான். இப்ப நாளை மறுமை நாள்ல தங்களுடைய சதைகளையே கீறிக்கொள்பவர்களை போன்று அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் செய்கிற ஒரு விஷயத்திற்கு தண்டனை அதற்கு ஒப்பானதாகவே இருக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு சம்பவம், பத்ர் போரில் கைதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ் கைதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுப்பார்கள். அந்த கைதிகளை வைத்து என்னவெல்லாம் அவங்க பயன் பெற முடியுமோ அந்த பயன் பெறுவார்கள். உலகத்தில் கைதிகளை எப்படி அவர்களை எப்படி நாம் பாதுகாக்கணும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அப்ப எல்லா கைதிகளுக்கும் முதல்ல என்ன செஞ்சாங்க? ஆடை இல்லாமல் இருந்தாங்க. அப்ப எல்லா கைதிகளுக்கும் முதல்ல ஆடையை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அப்படி கொடுத்து கொண்டே வரும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை, அப்ப அவர்கள் பத்ருடைய சமயத்தில் இஸ்லாத்துக்கு வரல, பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பத்ருடைய அந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சண்டையிட்டார்கள், கைதியாக பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப எல்லோருக்கும் சட்டை வழங்கப்பட்டது. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் எந்த சட்டையும் என்ன செய்யப்படல, சரியாக போதல. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெருசா இருப்பாங்க, உடல் வாகுவாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது எந்த சட்டையை அணிவித்தாலும் அது சேரல.
பார்க்கறாங்க. கடைசியாக ஒரு சட்டை கொண்டு வரப்படுது. அந்த சட்டை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவருடைய சட்டை என்று சொல்லப்பட்டு அந்த சட்டை கொண்டு வரப்படுது. இப்ப இந்த சட்டையை அப்பாஸ் போடுறாங்க. சரியா இருக்கு, அவருக்காக வேண்டியே தைத்ததை போன்று இருக்குது. இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் யாருன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு முனாஃபிக், ரசூலுல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகியாக எதிரியாக இருந்தவன், தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொண்டு துரோகம் செய்தவன். ரசூலுல்லாவுடைய காலகட்டம், ரசூலுல்லா இருந்த காலமெல்லாம் ரசூலுல்லாவுக்கு எதிராக வேலை பார்த்தவன். அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய சட்டை அப்பாஸ் அவர்களுக்கு யார் மூலமாக கொடுத்து சரியா இருக்கு. இப்ப காலங்கள் கடந்து போகுது, கடைசி காலகட்டம். இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், ரசூலுல்லாவுடைய நெருங்கிய தொடர்பில் வந்து விட்டார். ஒரு கட்டத்திற்கு மேலாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணித்து விட்டான். இப்ப இந்த நேரத்தில் அவனுக்கு தொழுகை நடத்தப்படணும். அவன் குஃபார் என்று சொன்னால் ஜனாசா தொழுகையே கிடையாது. ஆனால் மேம்போக்காக முனாஃபிக், அவன் முஸ்லிம்களுடைய பெயரில் இருக்கிற துரோகி. இப்ப இந்த துரோகிக்கு தொழுகை நடத்தப்படணும். என்ன செய்யறது? இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கம். வந்து கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை வாழ்நாள் முழுவதும் துரோகியாத்தான் இருந்திருக்கிறார், இஸ்லாத்துக்கு மாறான செயல்கள்ல தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் அவர்களுக்கு தொழுக வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் முனாஃபிக்கு தான், ஆனா நீங்க தொழுக வைக்கணும் அவருக்கு. உங்களுடைய சட்டையை அவருக்கு கஃபனாக கொடுக்கணும். இப்ப ரெண்டு விஷயத்தை கேட்கிறார். ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே எதிர்பார்க்கல, ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்லிட்டாங்க. பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு சஹாபியாகவே இருந்தாலும் கடன் இருந்தாலே ரசூலுல்லாஹ் தொழுக வைக்க மாட்டாங்க. ஒரு சஹாபியாகவே இருந்தா கூட அவருடைய பெயரில் கடன் இருக்குன்னா முதல்ல உங்களுடைய தோழருடைய கடனை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அப்புறம் தான் நான் வந்து தொழுக வைப்பேன்னு சொல்லிடுவாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஜனாசா தொழுக வைக்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ் அவ்வளவு கண்டிப்போடு இருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்லிட்டாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். சில சஹாபிகளுக்கு பிடிக்கல, குறிப்பா உமரில்லானவர்களுக்கு சுத்தமா அது சரியா படலைன்னு சொல்லி ஒரு விதமான மனஸ்தாபம். ரசூலுல்லாஹ் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவன் எவ்வளவு பெரிய துரோகி, அவனுக்கு தொழுக வச்சா பின்ன ரசூலுல்லாஹ் பிற்காலத்துல இவர்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகிடுமே. இப்ப எல்லா ஒரு விதமான மனசஞ்சலத்துல இருக்காங்க. கடைசியில உமரில்லானவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி அன் துசல்லி அலா ரைஸில் முனாஃபிக், யா ரசூலுல்லாஹ் இந்த முனாஃபிக்கினுடைய தலைவருக்கு தொழு வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து உமரில்லானவர்கள் கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை உதறிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? எதுவுமே பதில் சொல்லவில்லை. அங்கே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு தொழுக வைத்தார்கள். அந்த ஆடையும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையையும் கஃபனாக கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தூரநோக்கு சிந்தனையில இந்த முனாஃபிக்கு தொழுக வைப்பதின் மூலமாக அதற்கு பின்னால் மதீனாவில் யாரெல்லாம் முனாஃபிகீன்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இதன் மூலம் திருந்துவார்கள் என்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தூரநோக்கு பார்வை. ஏன்னா இவ்வளவு பெரிய முனாஃபிக்காக இருந்த, முனாஃபிக்கினுடைய தலைவராக இருந்த இந்த சலூல் என்பவனுக்கு இவ்வளவு துரோகம் ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சவனுக்கு கூட ரசூலுல்லாஹ் முன்னால் நின்று தொழுக வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த நபி உண்மையில் உண்மையானவர் தான், இவர் சத்தியமானவர் தான் என்று எல்லா முனாஃபிக்கீன்களும் திருந்துவார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய தூரநோக்கி எண்ணத்தின் பிரகாரம் அவர்கள் திருந்தினார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், தன்னுடைய பெரிய தந்தைக்கு இவர் தெரிந்தோ தெரியாமலேயோ அவருடைய சட்டையை கொடுத்துட்டார். இவருக்கு கைமாறு செய்தியாகணும், அப்பாஸ் இல்லானவர்கள் இல்ல. இப்ப இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கைமாறு செய்தாகணும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய சட்டையை கலட்டி அந்த முனாஃபிக்கு கொடுத்தாங்க. அப்ப பாருங்க, உலகத்தில் அவர் செய்த விஷயம், அவர் சட்டையை கொடுத்ததனால் நாளை அதற்குண்டான கூலியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையே அவர்களுக்கு கஃபனா கிடைச்சது. இப்ப பாருங்க, ஒரு நன்மையாகட்டும் தீமையாக இருக்கட்டும், உலகத்தில் அதை செய்தால் என்று சொன்னால் அதற்கான கூலி அதற்கு ஒப்பானதாகவே அதற்கு தொடர்புடையதாகவே இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும். அது என்ன நன்மையாக இருக்கட்டும், என்ன பாவமாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அதற்கு தொடர்புடையதாகவே அந்த கூலிகளும் அந்த தண்டனைகளும் இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய அமல்களை கபூல் செய்து கொள்வானாக, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் உறுதுணையாக உதவியாக இருப்பானாக. நம்முடைய